ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரவை வச்சு ரொம்ப சூப்பரான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேக் பண்ண போகிறது கிடையாது, ஆவியில் தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால கேக் வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இது வந்து 175 கிராம். ரவை வறுக்கலாம் தேவையில்ல, சும்மா சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே அதே அளவு பால், நான் வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். அப்புறமா இது கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். இனிப்பு வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் போல் எண்ணெய், அப்படி இல்லைனா நம்ம வந்து உருக்கின வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். வெண்ணெயுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு முட்டை. நீங்கள் வந்து முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முட்டைக்கு பதிலாக அந்த பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அப்புறமா அந்த சாஃப்ட்னஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அது சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே 2 சிட்டிகை உப்பு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விடுறதுனாலும் ஓகே தான். இல்லை ஃபஸ்ட்டு வந்து ரவையை கொஞ்சம் நேரம் பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊறட்டும். அப்போ தான் வந்து அந்த ரவை நல்லா ஊறி வரும்போது தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரே கிண்ணத்தில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கிண்ணங்கள் எடுத்திருக்கேன். இந்த கப் கேக் பண்ணுற மாதிரி அந்த குட்டி குட்டி கிண்ணங்கள் எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த ஓரங்களில் வந்து எண்ணெய் வச்சு தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் மாவு வந்து ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறி இருக்குது. அது வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதுனா ரொம்ப தண்ணியாகவும் இருந்துச்சாலும் நல்லா வராது. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குட்டி குட்டி கிண்ணங்கள் வச்சுட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 6 பீஸ் கிடைக்கும். இந்த சைஸ்க்கு நமக்கு வந்து ஒரு 6 பீஸ் பண்ணலாம். இப்போ இது மேலே சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருந்தோன்னா அதையும் வந்து சும்மா சேர்த்துக்கலாம். இல்லைனா உலர்ந்த திராட்சை அதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம். லேசாக நெய்யில் வறுத்துட்டு நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் லேசாக வறுத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறமா வச்சுட்டு இந்த தண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் சும்மா தான் மூடி வைக்கிறேன். வச்சுட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் நம்ம வந்து வேக வைக்கணும். நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், ஆஹா எவ்வளோ சூப்பராக அழகாக பேக் ஆகியிருக்கு. அது வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்குது. நம்ம வந்து ஆவியில் வேக வைக்கிறதுனால அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இந்த இதுலேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வெளியே சுற்றி வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சதுனால நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இதை நான் பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப திகட்ட இனிப்பு இருக்காது. நம்ம வந்து கொஞ்சம் அந்த மீடியமாக தான் இருக்கும். இது வந்து அந்த டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாயங்காலம் நேரத்துக்கு ஸ்நாக்காக நம்ம வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பஞ்சு போல் ரவா கேக்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.